السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. قال النبي صلى الله عليه وسلم: فيه ولدت وفيه أنزل علي. رواه مسلم. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் சங்கீமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாக. சந்தைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், புனிதமான முதல் வசந்தம் என்று சொல்லப்படக்கூடிய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதமாகிய ரபியுல் அவ்வல் மாதத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படி சொன்னதும் பல பேருடைய உள்ளத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் என்று சொல்கிறார்கள், ஆனால் அது இறந்த மாதம் அல்லவா என்று அப்படியே ஓடிக்கொண்டிருப்பது நன்றாக தெரிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததற்கு பிறகுதான், நபித்துவத்துக்கு பிறகுதான் நபியினுடைய பிறப்பை பற்றியும் நபியினுடைய கடைசி காலத்தை பற்றியும் சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய நிலை உருவாகும். பிறந்த தேதி என்பது வரலாற்றின் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும். அந்த வரலாறு நம்ப தகுந்த வரலாறாக பேசக்கூடியவர்கள் தப்சீரிலே இப்னு கசீர் என்று சொல்லப்படக்கூடிய தப்சீரை பற்றி விளங்கிய ஆலிம் பெருமக்களுக்கும் அதை பற்றி நன்கு உணர்ந்தவர்களுக்கும் நன்றாக தெரியும். இப்னு கசீர் இருக்கக்கூடிய தப்சீர்களிலே மிக முக்கியமான ஒரு தப்சீர். பெரும்பான்மையான உலமாக்கள்
பெரும்பான்மையான ஆலிம் பெருமக்கள் அதை தஃசீருக்காக பயன்படுத்தக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய அல் பிதாயா வன் நிஹாயா என்று சொல்லப்படக்கூடிய வரலாற்று நூல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பிருந்து வரலாற்றை தொடர்ச்சியாக எழுதி அனைத்து நபிமார்களுடைய வரலாறுகளையும் பதிவு செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றையும் பதிவு செய்து அதன் பிறகு அவர்கள் வாழ்ந்த காலம் வரை உள்ள தாபியீன்கள், தபே தாபியீன்கள், முஃபஸ்ஸிர்கள், முஹத்திஸ்கள் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய விழுதுகள் என்று சொல்லப்படக்கூடிய மூல காரணங்களாக அமைந்திருக்கக்கூடிய அத்தனை நல்லோர்களுடைய வரலாறுகளையும் பதிவு செய்த ஒரு பெரும் பெருமை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு உண்டு. சையதுனா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்த அந்த செய்திகளில் அல் பிதாயா வன் நிஹாயா என்று சொல்லப்படக்கூடிய அந்த வரலாற்று நூல் மட்டும் 10 பாகங்களை கொண்டு செல்ஃபிலே அடுக்கி வைத்தால் இவ்வளவு தூரத்துக்கு இருக்கும். அவ்வளவு வரலாறு. ஆனால் அந்த வரலாறுகளை ஆதாரபூர்வமான வரலாறுகளாக என்ன செய்வார்கள்? தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். காரணம் என்ன தெரியுமா? குர்ஆனுக்கு விளக்கம் எழுதிய அவர்களினுடைய பேணுதல், அவர்களுடைய திறமை, அவர்களுடைய அறிவு ஞானம், இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு அவருடைய சிறந்த ஆராய்ச்சியின் மூலம் உருவான அந்த அல் பிதாயா வன் நிஹாயா என்ற வரலாற்று நூலையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆதாரத்திற்கு உரியதாக எடுத்துக்கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட அல் பிதாயா வன் நிஹாயாவிலே சொல்லப்படக்கூடிய செய்தி ஜாபிர் மற்றும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இருவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், உலித ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமல் ஃபீல் யௌமல் இஸ்னைன் அஸ்ஸானி அஷர மின் ரபீஇல் அவ்வல். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், மேலும் அஸ்ஸீரத்துன் நபவிய்யா என்ற வரலாற்று நூலிலும் பதிவு செய்யப்பட்ட செய்தி என்னவென்று சொன்னால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களும் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்களும் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, உலித ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் ஆமல் ஃபீல், அதாவது யானை வருடம். காபாவை இடிப்பதற்காக யானை படையை அழைத்துக் கொண்டு வந்தார்களே அந்த வருடத்தில் யௌமல் இஸ்னைன், அதாவது திங்கட்கிழமை அன்று அஸ்ஸானி அஷர மின் ரபீஇல் அவ்வல், ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய 12வது நாள் பிறந்தார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, 12வது நாள் ரபீஉல் அவ்வல் மாதம். அந்த காலத்தை பொறுத்தவரை முஹர்ரம், சஃபர், ரபீஉல் அவ்வல் என்றெல்லாம் சொல்வதை விட அந்த காலத்திலே வருடங்களுக்கு பெயர் வைத்திருந்தார்கள். எந்தெந்த வருடத்தில் அந்த காலத்தில் ஹிஜ்ரத் கணக்குங்கிறது கிடையாது. அந்த காலத்துல ஹிஜ்ரி நம்ம போட்டு இப்போ போறோம் பார்த்தீங்களா, 1448 சொல்லிட்டு போறோம் பாருங்க. அந்த மாதிரி ஹிஜ்ரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கணக்கை வைத்தோ அல்லது வேறு விதமான விஷயங்களை வைத்தோ வருடங்கள் கணக்கிடப்படவில்லை. மாதங்கள் இருந்தன. முஹர்ரம், சஃபர், ரபீஉல் அவ்வல், ரபீஉல் ஆகிர் என்றெல்லாம் மாதங்கள் இருந்தன. ஆனால் வருடங்கள் இருக்கவில்லை. எனவே அவர்களுடைய காலத்திலே எந்த நிகழ்ச்சி ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக நடைபெற்றதோ அந்த நிகழ்ச்சியை குறித்து அந்த வருடம் நடைபெற்ற அந்த மாதங்கள் என்று சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த வருடம் யமன் தேசத்தில் இருந்து அபரஹா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மன்னன் மிகப்பெரிய ஒரு யானை படையை அழைத்துக் கொண்டு காபாவை இடிப்பதற்காக வந்தார். அந்த நிகழ்ச்சியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த படையை நிர்மூலமாக்கினார், அழித்து ஒழித்தார். அழிக்கப்பட்ட அந்த கூட்டத்தை, அந்த நிலையை அல்லாஹ் சொல்லுகிற போது கஅஸ்ஃபிம் மஅகூல் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆடு மாடுகள் மென்று விட்டு கக்குமே அந்த சக்கையை போல, வைக்கோலின் சக்கையை போல என்று அல்லாஹ் சொல்கிறார். மாடு மென்று விட்டு ஜீரணமாகாமல் அதை கக்கினால் எப்படி வைக்கோல்கள் ஒன்றோடு ஒன்று
அதனுடைய எச்சிலோடு அதனுடைய மத்த விஷயங்களோடு ஒன்றரை கலந்து அது உருமாறி போயிருக்குமோ அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வருடத்திலே நடைபெற்ற அந்த ஆமுல் ஃபீலிலே நடைபெற்ற அந்த அபரஹாவினுடைய நிகழ்ச்சியில் பயங்கரமான எரிக்கற்கள் சுடு எரிக்கற்களை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏறினார். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், யானை படையினரை என்ன துவம்சம் செய்தான் என்பதை நபியே நீர் பார்த்தீரா? அல்லாஹ் கேட்கிறார். கடைசியாக இந்த அத்தியாயத்தை முடிக்கிற போது எப்படி சொல்றார் தெரியுமா? காஸ்பி மகூல், அவர்கள் மென்று துப்பப்பட்ட வைக்கோல்களின் சக்கையை போல ஆக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். கண்ணியமானவர்களே, அந்த நிகழ்ச்சி நடைபெற்று 50 நாட்களில் நபி அவர்கள் பிறக்கிறார்கள். 50 நாட்களில். அப்ப நபி அவர்கள் அந்த வருடம் தான் பிறக்கிறார்கள். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வருடத்தை ஆமுல் ஃபீல் என்பதாக இங்கே அடையாளப்படுத்துகிறார்கள். அதே போல திங்கட்கிழமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு நம்மிடத்திலே எந்த விதமான ஆதாரமும் கிடையாது என்னெல்லாம் பேசுவார்கள். அப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அழகான செய்தி என்னவென்று சொன்னால், நான் திங்கட்கிழமை பிறந்தேன், எனவே அன்றைய நாள் நான் நோன்பு வைக்கிறேன், அது சுன்னத்தாகும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இன்றைக்கும் பேணுதலான எத்தனையோ நல்ல மக்கள் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு வைப்பதை பார்க்க முடிகிறது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த செய்தி சொல்லப்படக்கூடிய ஹதீஸ் நூல் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ கத்தாதா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுயில அன் ஸௌமில் இத்னைன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த நோன்பு ஏன் நோக்கிறீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபீஹி உலித்து வ ஃபீஹி உன்ஸில அலைய, அன்றைய தினத்திலே தான் திங்கட்கிழமை அன்றுதான் நான் இந்த உலகத்தில் பிறந்தேன், அந்த திங்கட்கிழமை அன்றுதான் எனக்கு வஹீயின் வெளிப்பாடு முதலாக ஆரம்பமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். நபி அவர்கள் பிறந்த அந்த நாளையே நபி அவர்கள் சிறப்புப்படுத்தக்கூடிய வகையிலே, நன்மை தரக்கூடிய வகையிலே நபி என்ன செய்கிறார்கள்? அந்த நாளையிலே நோன்பு வைக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு சொல்லித் தருகிறார். கண்ணியமானவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி சீரத்துல் ஹுல்யா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நூலிலும் சீரத்துன் நபவிய்யா என்று சொல்லப்படக்கூடிய நூலிலும் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய அந்த நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஷைத்தான் இந்த உலகத்திலே ரன்ன அர்பஅ ரன்னாத்தின், ரன்னத்தன் ஹீன லுஇன வர்னத்து ஹீன உஹ்பித, அதாவது 4 நேரங்களிலே 4 சமயங்களிலே இப்லீஸ் என்ன செய்தான்? ஒப்பாரி வைத்து அழுதான். 4 சமயங்களில் இந்த உலகத்தில் அவன் உதயமானது முதல் 4 சந்தர்ப்பங்களில் மட்டும் இப்லீஸ் என்ன செய்தானா? ஒப்பாரி வைத்து அழுதான். ஒன்று என்ன? அவன் சபிக்கப்பட்ட நேரம். அவனை எப்போது அல்லாஹ் தஆலா சபித்து قالم مت منها فما يكون لك ان تتكبر فيها فاخرج انك من الصاغرين என்று அல்லாஹ் சொன்னானோ, சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில் நீ இந்த சோனத்திலிருந்து வெளியாகிவிடு, இனிமேல் உனக்கு மேன்மை என்பது கிடையாது, பெருமை அடிக்கக்கூடிய யாரும் இந்த சொர்க்கத்திலே இருக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லி சபித்து அனுப்பினானே, அந்த சாபம் எவ்வளவு பயங்கரமானது என்பது இப்லீசுக்கு தெரியும். ஆனாலும் அவருடைய உள்ளத்திலே இருந்த குரோதம், பெருமை, இந்த 2 குணங்களும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பதை விட்டும் தடை செய்தது மட்டுமல்லாமல், தான் கீழே இறக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சமூகத்தையே பழிவாங்கக்கூடிய வகையில் தான் அல்லாஹ்விடத்திலே வாக்கு கேட்டான். கியாமத் நாள் வரை நான் உயிரோடு இருக்க வேண்டும், இந்த உம்மத்தை நான் கெடுக்க வேண்டும், மனித சமூகத்தை நான் கெடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ்விடத்திலே அவன் வாய்ப்பை பெற்று வந்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை குர்ஆனிலே சொல்கின்ற போது, மனிதன் செல்லக்கூடிய முன்பகுதி, பின்பகுதி, வலது பக்கம், இடது பக்கம், எல்லா பக்கத்திலும்
அக்குஉதன்ன ஸிராத்தக்கல் முஸ்தகீம், உன்னுடைய நேரான பாதையிலே செல்ல விடாமல் அந்த மக்களை தடுத்துக் கொண்டு அமர்ந்து கொள்வேன் என்பதாக அந்த இப்லீஸ் அல்லாஹ்விடத்திலே சவால் விட்டு வந்தான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சூரா அல்-அராஃபினுடைய துவக்க வசனங்களை ஓதி பாருங்கள். அதிலே இப்லீஸினுடைய அந்த மகத்துவம் எப்படி இருந்தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தார்கள், அவனால் செய்யப்பட்ட சூழ்ச்சி என்ன, அதன் பிறகு அவர்கள் இறக்கப்பட்ட விதம் என்ன, கடைசியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கேட்ட துஆக்கள் என்ன, அதன் மூலமாக இந்த சமூகத்துக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன, படிப்பினை என்ன என்ற விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய வசனங்களின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். கண்ணியமானவர்களே, இப்லீஸ் 4 சந்தர்ப்பங்களில் ஒப்பாரி வைத்து அழுதான். ஒன்று, அவன் சபிக்கப்பட்ட போது; இரண்டாவது, அவன் பூமிக்கு இறக்கப்பட்ட போது, சொர்க்கத்தை இழந்த போது; மூன்றாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த போது; நான்காவது, அல்ஹம்து சூரா அருளப்பட்ட போது. இந்த 4 சந்தர்ப்பங்களில் இப்லீஸ் ஒப்பாரி வைத்து அழுதான். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனிலே நமக்கு சொல்லப்பட்ட வசனங்களிலே சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இணையாக வேறு எந்த வேதங்களிலும் எந்த வசனங்களும் அருளப்படவில்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அவ்வளவு அற்புதமான சூரா. எல்லா சூறாக்களுக்கும் ஓரிரு பெயர்கள் தான் இருக்கும். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு மட்டும் எவ்வளவு மகத்தான பெயர் தெரியுமா? நிறைய பெயர்கள் இருக்கின்றன. சூரத்துல் ஃபாத்திஹா என்பது துவக்கம் என்ற அர்த்தம். சூரத்துல் ஷாஃபி ஷிஃபாவை தரக்கூடியது. சூரத்துல் காஃபி போதும் என்ற அளவுக்கு உள்ள அற்புதமான சூரா. இப்படி பல வகையான பெயர்களை சொல்லப்படக்கூடிய ஒரு அற்புதமான சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அடியார்கள் ஓதக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களிலே அல்லாஹ் அதை காது கொடுத்து ஒவ்வொரு அடியாருக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி எவ்வளவு அழகாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னார். ஒரு அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னவுடன் ஹமிதனி அப்தி, என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று சொல்கிறார். அர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அடியான் சொன்னவுடன் அல்லாஹ் சொல்கிறானா, மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை மேன்மைப்படுத்தி விட்டான் என்று சொல்கிறான். மாலிக் யௌமித்தீன் என்று சொன்னவுடன் அல்லாஹ் சொல்கிறானா, அஸ்னா அலை அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழாரம் சூட்டி விட்டான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். 4வது வசனத்தை ஓதியவுடன் அல்லாஹ் சொல்கிறானா, நிஸ்பில்லி அப்தி, இதிலே பாதி எனக்கு பாதி என்னுடைய அடியானுக்கு என்று அல்லாஹ் சொல்கிறான். இய்யாக நஅபுது, வணக்கம் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடத்திலே நாங்கள் உதவி தேடுகிறோம். உதவி நமக்கானது, வணக்கம் அல்லாஹ்வுக்கானது. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். அதன் பிறகு நாம் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை தான், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். ஒரே ஒரு கோரிக்கை தான், நேரான பாதை. நீ யாருக்கு நியமத் செய்திருக்கிறாயோ அப்படிப்பட்ட நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்களுடைய பாதை, அந்த பாதையை எங்களுக்கு காட்டுவாயாக. யார் வழிகட்டு போனார்களோ, யார் லலாலத்திலே உன்னுடைய கோபத்தை பெற்றவர்களாக மாறினார்களோ அப்படிப்பட்ட யூத கிறிஸ்துவர்களுடைய பாதை அல்ல என்பதாக நாம் துஆ கேட்பதை, என் அடியான் என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றான் என்பதாக சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். எனவேதான் இப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்த சூரத்துல் ஃபாத்திஹா நமக்கு அருளப்பட்டதும் இப்லீஸால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன்னுடைய தலையின் மீது மண்ணை வாரி இறைத்துக் கொள்கிறான். அவன் ஒப்பாரி வைத்து ஓம் என்று கதறுகிறான். அதே போலதான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஈடாக இணையாக இந்த உலகத்திலே யாரும் பிறக்கவில்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஈடு இணை இல்லாத என்று சொன்னவுடன் பல பேருக்கு அல்லாஹ் ரேஞ்சுக்கு உயர்த்துறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடக்கூடாது. பிறந்தார்கள் சொல்லும் போதே நம்ம புரிஞ்சுக்கிறேனே, அல்லாஹ்வுக்கு பிறப்பு இறப்பு இல்ல, நபி பிறந்தார்கள் என்று தான் சொல்கிறோம். மௌலுது நபி என்று சொன்னாலே நபியின் பிறப்பை பற்றி பாடுவது இதிலேயே இருக்கிறது. நாங்கள் ஷிர்க் வைக்கவில்லை. அல்லாஹ் பிறக்காதவன், லம் யலித் வலம் யூலத், இது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் தான் சொந்தம். லம் யலித் வலம் யூலத் என்பதை எங்களுடைய உயிருக்கு உயிரான நபியை பார்த்து கூட நாம் சொல்ல மாட்டோம். காரணம் என்ன? அல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ் தனித்தவன், அல்லாஹ் தேவையற்றவன். அவன் யாருக்கும் பிறக்கவில்லை, யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை.
அவனுக்கு ஈக்குவலானவர்கள் அவன் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. கண்ணியமானவர்களே, இது ஒவ்வொரு முஸ்லிமினுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிந்த ஒரு தௌஹீத். இதுதான் தௌஹீத். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை யாரும் அப்படி சொல்லவில்லை, யாருமே அப்படி சொல்ல மாட்டார்கள். அப்படி சொன்னால் நன்றாக சொல்லுவோம், நபியை அல்லாஹ்வுக்கு முன்பாக உட்கார வைத்து அல்லாஹ்வுக்கு எப்படி பிறப்பும் இறப்பும் இல்லையோ அதே போல நபிக்கும் இல்லை என்று நஊது பில்லாஹ் ஒரு மனிதன் சொல்வானேயானால் அவன் முஷ்ரிக். அவன் சொல்றது யாரு? நபியை தான் சொல்றான், ஆனா முஷ்ரிக். கண்ணியமானவர்களே, அப்படி ஒரு புகழாரம் நமக்கு கூடாது, இஸ்லாத்திலே கூடவே கூடாது. எந்த ஒரு மனிதனையும் அப்படி செய்யக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறப்பை பற்றி குர்ஆனிலே எவ்வளவு மகத்துவத்தோடு பேசுகிறான் பாருங்கள். லக்கத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் ஃபஇன் தவல்லவ் ஃபகுல் ஹஸ்பியல்லாஹ் லா இலாஹ இல்லா ஹு அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். அல்லாஹ் தஆலா நபியினுடைய வருகையின் சிறப்பை பற்றி பேசுகிறார். லக்கத் ஜாஅக்கும், நிச்சயமாக வந்து விட்டார்கள், உங்களிடத்திலே வந்து விட்டார்கள். மின் அன்ஃபுசிக்கும், எங்கிருந்தோ வரவில்லை, எந்த இடத்திலிருந்தோ வரவில்லை, மலக்குமார்களின் இனத்திலிருந்து வரவில்லை, அல்லது ஜின் இனத்திலிருந்து வரவில்லை, வேறு வகையான இனத்திலிருந்து வரவில்லை, உங்கள் இனமாகிய மனித இனத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலை மா அனித்தும், நீங்கள் கஷ்டப்படுவது அவர்களுக்கு பாரமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எப்படி நம்ம நபி அவர்களுடைய ரஹ்மத்தை நமக்கு அறிமுகப்படுத்துறா தெரியுமா? நீங்க கஷ்டப்படுறது எங்களுடைய நபிக்கு வந்து பாரமா இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஈமானை பற்றி எடுத்து சொல்கிறார்கள். நபி அவர்களுடைய சொல்லை சில மனிதர்கள் கேட்கவில்லை. நபி அவர்கள் இரவு நேரத்தில் அமர்ந்து அழுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். அல்லாஹ் உடனே ஆயத் என்ன சொல்கிறான் தெரியுமா? லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா, நபியே அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் அழுது கண்ணீர் வடித்து நீங்களே உங்களை மாய்த்துக் கொள்வீர்களோ என்று அல்லாஹ் கேட்கிறார். இன்னமா அலைக்கல் பலா வ அலைனல் ஹிசாப், எத்தி வைப்பது மட்டும்தான் உங்களுடைய வழி, உங்களுடைய கடமை. கேள்வி கணக்கு கேட்பது என்னுடைய கடமை. ஏன் இந்த வார்த்தை அல்லாஹ் சொல்ல வேண்டும்? நினைத்து பாருங்கள். நபி அவர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், அவ்வளவு கவலைப்பட்டார்கள் நமக்காக. நபி அவர்களை அல்லாஹ் வெறுமனே சொல்லவில்லை. இந்த திருக்குர்ஆன் இருக்கிறதே, முஸ்லிம்களுக்கான வேதம் மட்டுமல்ல, இஸ்லாமிய மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கான ஒரு வேதம் தான் திருக்குர்ஆன். அகில உலக மக்களுக்கு அனைவருக்கும் வழிகாட்டக்கூடிய திருக்குர்ஆன். திருக்குர்ஆன் நம்மிடத்திலே நபியை பற்றி எப்படி அறிமுகப்படுத்துகிறது தெரியுமா? சூரத்துல் அன்பியா என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உண்மை நபியை பார்த்து நேரடியா சொல்றான், நமக்கு சொல்லல, நபியிடத்திலே சொல்கிறான். உங்க சிறப்பு அப்படிப்பட்டது. நபியே, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகில உலக மக்கள் அனைவருக்கும் உங்களை அருளாகவே தவிர நாம் அனுப்பவில்லை. இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஅர்ஸல்னாக ரஹ்மத்தல் லில் ஆலமீன் சொல்லி இருக்கலாம். இந்த இடத்துல உங்களை ரஹ்மத்தாக அனுப்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். இந்த இடத்துல அரபி இலக்கண முறைப்படி முதல்ல வந்து லா என்று சொல்லி எல்லாத்தையும் நீக்கிட்டு அதற்கு பிறகு இல்லாவை கொண்டு வந்தா அதை மட்டுமே குறிக்கக்கூடிய வார்த்தை. நமக்கு நல்ல விளங்கணும் சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலாம். லா இலாஹும் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி இருந்தா தௌஹீத் வந்திருக்கும். இறைவன் என்பவனே, கடவுள் என்பவனே அல்லாஹ் தான் அப்படின்னு சொல்லி இருந்தா விளங்கி இருக்கும்ல. இலா அல்லாஹ் அப்படின்னு சொன்னாலும் அந்த வார்த்தை முடிஞ்சிடும். ஆனா அல்லாஹ் எப்படி சொல்றா தெரியுமா? லா இலா, இறைவனே இல்லை. முதல்ல அல்லாஹ் சொல்லி முடிச்சிட்டான். லா இலா, இறைவனே இல்லை. இல்லல்லாஹ், அரபியில இஸ்திஸ்னான்னு சொல்லுவாங்க அந்த இல்லாவுடைய வார்த்தை. அல்லாஹ்வை தவிர அப்படின்னா என்ன அர்த்தம்? அரபியில உஸ்தாத்மார்கள் சொல்லி கொடுக்கும்போது சொல்லுவாங்க, முதல்ல உள்ள லாவை எடுத்துருப்பா, நடுவுல இருக்கக்கூடிய இல்லாவை எடுத்துரு, ரெண்டையும் எடுத்து அந்த அர்த்தம் கரெக்டா வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. லாவையும் இல்லாவையும் எடுத்துட்டா என்ன வரும்? இலாஹுல் அல்லாஹ் என்று வரும். எனவே இறைவன் அல்லாஹ் தான். இதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி, ஊர்ஜிதப்படுத்துவதற்காக வேண்டி, இது அவர் அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தம் என்பதை குறிப்பாக்குவதற்காக வேண்டி சொல்லக்கூடிய வார்த்தை தான் லா இலாஹ இல்லல்லாஹ்.
வணக்கத்திற்குடன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், அவனை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற வார்த்தை. இந்த வார்த்தை அல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீனுக்கு சொல்கிறான். வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? மா என்பதும் லாவுடைய அர்த்தம் தான், இல்லாங்கிறது நடுவுல வருது. அர்சல்னாக ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உம்மை அகில உலக மக்கள் அனைவருக்கும் ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறோம் சொல்லியிருக்கலாம். ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ்ல வரக்கூடிய அதே தோரணை அல்லாஹ் இங்க கொண்டு வர்றான் பாருங்க. வமா இல்லை, அர்சல்னாக அனுப்பவில்லை, உம்மை அனுப்பவில்லை, இல்லா தவிர ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகில உலக மக்கள் அனைவருக்கும் ரஹ்மத்தாகவே தவிர உங்களை அனுப்பவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க அருள் தான், நீங்க அருள் தான். இந்த மக்களுக்கு நீங்க என்னைக்குமே சாபம் கிடையாது, இந்த மக்களுக்கு நீங்கள் வெறுப்பு கிடையாது. நீங்கள் இந்த மக்களுக்காக தரப்பட்டிருக்கக்கூடிய பேரருள் அருட்கொடை, அருட்கொடை தான் என்பதை வலியுறுத்துவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வார்த்தையை சொல்கிறார். எனவேதான் நபியினுடைய மகத்தான புரட்சிகரமான சேவைக்கு கிடைத்த வெற்றியை பற்றி அல்லாஹ் பேசுகிற போது என்ன சொல்றான் தெரியுமா? ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலவ். நபியே, அல்லாஹ்வினால் உங்களுக்கு தரப்பட்ட ரஹ்மத் என்ற பேரருளை கொண்டுதான் நீங்கள் மக்களிடத்திலே நளினமாக மென்மையாக நடந்து கொண்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். மென்மையாக நடந்து கொண்டீர்கள் என்று சொல்றான். கண்ணியமானவர்களே, நபியின் பிறப்பு மகத்தானது, பேரருள், அருட்கொடை. அதையும் விட நமக்கு மகிழ்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா? அந்த ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஆகிய நபியின் உம்மத்திலே ஒருவராக நம்மை பிறக்க வைத்திருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளவு பெரிய மகத்துவத்தினுடைய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான். குர்ஆனிலே அதிகமாக பெயர் சொல்லப்பட்ட ஒரு ரசூல், ஒரு நபி, வேதம் கொடுக்கப்பட்ட நபி, உலுல் அஸ்ம் என்று சொல்லப்படக்கூடிய உறுதி மிகுந்த பக்குவப்பட்ட 5 நபிமார்களில் ஒருவர். யாரு? இத்தனை சிறப்புக்கு உரித்தானவர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர் குர்ஆன்ல சொல்லப்பட்ட அளவுக்கு வேறு யாருடைய பெயரும் சொல்லப்படவில்லை. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் உலுல் அஸ்ம் என்று சொல்லப்படக்கூடிய கடுமையான சோதனையில் சாதனை படைத்த 5 நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து சொல்கிறான். அவர்களில் ஒருவர் மூசா அலைஹிஸ்ஸலாம். 4 வேதம் தான் குர்ஆன் தரப்பட்டிருக்கு நமக்கு. தௌராத், இன்ஜீல், ஜபூர், குர்ஆன். இந்த 4 வேதங்களில் ஒரு வேதம் கொடுக்கப்பட்ட தௌராத் கொடுக்கப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்படி பல வகையான சிறப்புகளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்க முடியும். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட நபியினுடைய சிறப்பை பற்றி படித்துட்டு சொன்னாங்களா, இறைவா அந்த முஹம்மதின் உம்மத்தில் ஒருவராக என்னை பிறக்க வை என்று கேட்டார்களாம். ஆனால் அப்படி ஒரு கோரிக்கை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் நமக்கு கோரிக்கை வைக்கவலே இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். அந்த நபி நமக்கு எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நம்முடைய தாய்க்கும் தந்தைக்கும் நம்முடைய உறவுகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய தொடர்பு என்பது கபூருக்கு போற வரைக்கும் இருக்கலாம். ஆனால் நமக்கும் நம்முடைய நபிக்குமான தொடர்பு எதுவரை தெரியுமா? மஹ்ஷர் வரை இருக்கும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானில் ஒரு துளி அளவு இருக்கக்கூடிய என்னுடைய உம்மத்துக்கும் ஷஃபாஅத் செய்து அவர்களை வெளியேற்றி விட்டுதான் நான் சொர்க்கத்திலே நுழைவேன் என்று நபி அவர்கள் சொல்கிறார். முதலாக சொர்க்கத்தில் நுழைவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அனைத்து விதமான மக்களுக்கும் கடைசியாக சொர்க்கத்திலே நுழையக்கூடியவர்கள் யார் என்றால் நபி அவர்கள் தான். தன்னுடைய உம்மத்தில் துணியளவு ஈமானை பெற்று ஏதோ ஒரு காரணத்தினால் அவர் நரகத்துக்கு போய்விடுவார் என்றால் அவருக்காக மன்றாடி 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 அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்டு ஷஃபாஅத் செய்து அந்த ஷஃபாஅத்தை கொண்டு அந்த மக்களையும் வெளியாக்கி சொர்க்கத்துக்கு அனுப்பிவிட்டு தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியாவார். அவர்கள் சொர்க்கத்துக்கு போவார்கள். அதுவரை சஜிதாவிலே வீழ்ந்து அழுது அழுது கண்ணீர் வடிப்பார். நாளை மறுமையிலே அத்தனை ஜீவன்களும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று சொல்லும். ஒரே ஒரு ஜீவன் மட்டும்தான் யா உம்மத்தி என்று சொல்லும். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் அல்லாஹ் தஆலா அந்த நபியினுடைய அருமை, பெருமை, சிறப்புகளை பற்றி நமக்கு சொல்லக்கூடிய வகையிலே அல்லாஹ் சொல்கிறான், நபி உங்களுக்கு சாதாரணமானவர் அல்ல. அவர்கள் உங்களோடு இருக்கக்கூடிய தொடர்பு, உரிமை, அந்த பந்தம், பாசம் இருக்கிறதே, அது எப்படிப்பட்டது தெரியுமா? அந்நபியு அவுலா பில் முஃமினீன் மின் அன்ஃபுஸிஹிம். மூமின்களுக்கு அந்த நபி இருக்கிறார்களே உயிரை விட நெருக்கமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். உயிரை விட நேசத்திற்குரியவர்கள். நம்முடைய தாயையோ தந்தையோ என்னுடைய குடும்பம், என்னுடைய சொத்து சுகம் அனைவரையும் விட நீங்கள் நேசத்திற்குரியவர்கள் என்று சொல்ல வேண்டியதில்லை. அப்படி சொன்னாதான் ஈமான் ஊர்ஜிதம் அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. நான் நபி அவர்கள் சொல்கிறார்கள்,
லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். நபி அவர்கள் சொல்கிறார்கள், நான் யாருக்கு அவர்களுடைய பெற்றோரை விட, பிள்ளைகளை விட, சொத்து சுகங்களை விட, உலகத்தின் அத்தனை அம்சங்களை விட நான் உயிருக்கு உயிரான நேசத்திற்குரியவனாக இருக்கிறேனோ அப்போதுதான் அவன் உண்மையான மூமின். நாம எப்போ உண்மையான மூமினாக முடியும் தெரியுமா? என்னுடைய தாயை விட என்னுடைய நபி எனக்கு நேசம், என்னுடைய தந்தையை விட என்னுடைய நபி எனக்கு நேசம், என்னுடைய சொத்து சுகம், என்னுடைய பிள்ளை குட்டிகள் அனைவரை விட என்னுடைய நபி எனக்கு உயிருக்கு உயிரான நேசத்திற்குரியவர்கள் என்று நாம் எப்போது உள்ளத்திலே பதிய வைக்கிறோமோ அப்போதுதான் மூமின். அந்த ஒரு பாசம் நேசம் நம்முடைய நபியை பொறுத்தவரை நமக்கு இருக்கு. அந்த ஒரு பாசம் நேசம் நம்முடைய நபியை பொறுத்தவரை நமக்கு இருக்கிறதா என்பதை ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நபியின் மீது இந்த அளவுக்கு நான் பாசம் வைக்கிறேன் என்ற பேச்சு மட்டும் நம்முடைய நோக்கம் அல்ல. நபி அவர்களின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய பாசத்தின் அடையாளம் நபி அவர்களை போல நாம் வாழ்ந்து காட்டுவது. சொல்லும் செயலும் அணுகுமுறைகளும் அனைத்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்கு உட்பட்ட நிலையிலே வாழ்வது என்பதுதான் நபியின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய பாசத்தினுடைய முக்கியமான அடையாளம் என்பதை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லுகின்றான். அந்த அடையாளங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றி நடக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி நடப்பதின் மூலம் நாளை மறுமையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல அல் மர்உ மஅ மன் அஹப்ப, உலகத்திலே யார் யாரை நேசித்தாரோ அவரோடு நாளை மறுமையிலே இருப்பார் என்ற சொல்லுக்கு இணங்க அல்லாஹ் நம் அனைவரையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருகாமையிலே சொர்க்கத்திலே வாழ வைப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الصلاة سنة الجمعة.